அடர்வன பகுதிக்குள் காட்டு யானை விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கருப்பசாமி. இப்ப வால்பாறை பகுதியில் ஒரு வீட்டை காட்டு யானை ஒன்று சேதமடைய செய்திருக்கிறது. அந்த யானையை காட்டுக்குள் விரட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை பொதுமக்கள் வைத்திருக்கிறார்கள். என்ன நிலவரம் விரிவா சொல்லுங்கள். வணக்கம் பூர்ணிமா. கோவை மாவட்டம் வால்பாறை ஆனைமலை புலிகள் காப்பக வால்பாறை வனச்சரகத்திற்கு உட்பட்ட ஐயர்வாடி 2வது டிவிஷன் பகுதியில் ஒரு காற்று யானை அப்பகுதியில் அடிக்கடி உலா வந்து கொண்டிருந்தது. இந்நிலையில் நேற்று இரவு ராமேஸ்வர் ராவ் என்பவருடைய வீட்டினுடைய ஜன்னல் கதவுகளை உடைத்து அதில் உள்ள பொருட்களை அள்ளி சூறையாடி உள்ளது. இதை இடிக்கும் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் வெளியே வந்து பார்த்தபோது அங்கு ஒரு ஒற்றை காட்டு யானை அப்பகுதியில் உள்ள ஜன்னல்களை உடைத்து சேதப்படுத்தி கொண்டிருந்தது. இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் உடனடியாக வனத்துறைக்கு தெரிவிக்கப்பட்டு வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ஒற்றை காட்டு யானையை அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு விரட்டினர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலை வருகிறது. மேலும் அப்பகுதியில் அடிக்கடி இந்த ஒற்றை காட்டு யானை உலா வருவதாலும் காடுகளில் உணவு இல்லாத காரணத்தினால் குடியிருப்பு பகுதியில் உள்ள பலாமரங்களில் பலாப்பழங்கள் இப்போது சீசன் என்பதால் பழங்களை உண்பதற்காகவே அப்பகுதிக்கு வருகிறது. அந்த நிலையில் வீடுகளினுடைய கதவுகள் ஜன்னல்களை உடைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கருப்பசாமி.